வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷிகாவோட கடைசி மிட் நைட் பிரியாணி கேங்கோட கூட்டாஞ்சோறு சாப்பிட்றாங்க. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தர்ஷிகா வந்து செகண்டாக எலிமினேட் ஆகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சேரேஜ் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணி கேங் இனிமேல் வந்து அவங்க மிட் நைட் பிரியாணி கேங்கில் வந்து இருக்க மாட்டாங்க, ஏன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எலிமினேட் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க எலிமினேட் ஆகிறது அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கூட்டாஞ்சோறு மாதிரி லைக் சமையல் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் அந்த செட்டிலேயே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா மிட் நைட் கேங் பிரியாணி தான். அவங்க எல்லா கேங்கும் தான். அருண், விஷால், முத்துக்குமரன் புதுசாக ஆட் ஆகிருக்காரு. அண்ட் தென் சத்யா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு வாயை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சாப்பாட்டோட அருமை எப்படி நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு சூப்பராகவே தெரியுது. ஏன்னா அவங்க சொன்ன டைலாக் அப்பா தாயே மாமா இதுக்கு தாம்மா வெயிட் பண்ணேன், இது வந்து இன்னும் 2 மணி நேரம் தாங்கும் அப்படின்ற மாதிரி அருண்லாம் வந்து சொல்லுவார். ஸோ தட் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து வான்னு கூப்பிட்றாங்க. சரி ஒரே ஒரு உருண்டை கொடுப்பா அப்படின்னோடனே விஜய் விஷால் வந்து ஊட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால், முத்துக்குமரன்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம வந்து சோத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து சாப்பிட்றோமே, வெளியே நீங்கள் திட்டு வாங்கியிருக்கீங்களா சோத்துக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்துக்குமரன். ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. லைக் சோத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்னா நீ சோறே கிடைக்காம தெரிய போகிறப்பார் அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி விஜய் விஷால்லாம் வந்து அது சாம்பார் சாதமா, வெஜ்ஜா, நான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தர்ஷிகா வந்து அவங்க அம்மா ஏதாவது சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெஜ்ஜு, இந்த மாதிரி இதை சமைக்கிறியான்னா எங்கள் அம்மா அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இந்த மிட் நைட் பிரியாணி கேங் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்பா தாயே வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக அந்த வானலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வலிச்சு நக்கிட்டாங்க. கழுவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த க்யூட்டான மூமெண்ட்டை அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து இதுதான் கடைசி கூட்டாஞ்சோறு அப்படின்னே சொல்லலாம். அவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் விஷால் வந்து தர்ஷிகாக்காக தான் இருப்பாருன்னு தெரியும். ஸோ தர்ஷிகா விஜய் விஷால் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா இன்னும் பக்கத்தில் அன்ஷிதா இருக்க மாட்டாங்க. அன்ஷிதா இல்லை அப்படின்னா சமையல் செய்யறதுக்கு வேறு யாரும் இல்லைன்ற பட்சத்தில் மிட் நைட் பிரியாணி கேங்கே உடஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு ஏதாவது கேங் புதுசாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.